ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி மண்டே. சாட்டர்டே சண்டே லீவுக்கு அப்புறம் மண்டே ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயாச்சு வித் காஃபியோட. பாப்பா வந்து மார்னிங் காஃபி தாங்க குடிக்கிறாங்க. சொன்னாலும் கேட்குறதில்ல. ஈவினிங் பால் குடிப்பாங்க, மார்னிங் காஃபி தான். காஃபி ஸ்மெல் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஏஞ்சி வந்து காஃபி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி தான் வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக பிடிப்பாங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு காஃபியை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அன்றைக்கி வந்து நான் பூண்டு சாதம் ரெசிபி போட்டிருந்தேன். ஸோ அது பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஈவினிங் வந்து சாப்பிட்டாங்க. லஞ்சுக்கு எனக்கு ரெடி பண்ணியிருந்தேன். அது மீதி சாதம் இருந்தது. சரி, பசங்களுக்கு ஈவினிங் கொடுத்துருந்தேன். அது சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் இன்றைக்கி பூண்டு சாதம் அவங்களுக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு 2 பூண்டு அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிட்டேன், ஒரு பூண்டு வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அந்த மாதிரி சேர்த்துட்டு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னாக்கா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தட்டி சேர்க்குறப்ப அதில் மறக்காமல் ஜீரக தட்டி சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பூண்டு சாதம் ரெடி பண்ணிவிட்டு சைடிஷ்க்கு வந்து எக் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக் ரெடி பண்ணியாச்சுங்க. எக் தான் பாயில் பண்ணி கொடுத்துருந்தேன். லன்ச்சு, ஸ்நாக்ஸு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் வைக்கலை. என்னென்னா இன்றைக்கி கொஞ்சம் மண்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அதனால தான். அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து ஊட்டி விட்டு எல்லாம் சாக்ஸ்லாம் போட்டு விட்டு அப்புறம் மல்லிப்பூ வேணும்னாங்க. ஓகேன்னு வச்சு விட்டு ஃபைனலாக கிளப்பியாச்சு. ஓகே.